பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு மத்திய அரசு நிதி வழங்குவது தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வெள்ள நிவாரண நிதியில் இந்தியன் கவர்மெண்ட்ல எந்த அக்கௌண்ட் இல்லைங்கண்ணா. வெள்ள நிவாரண நிதியில் எதுக்கு செலவு பண்ணீங்க? யாராச்சும் இறந்துட்டாங்களா? குறிப்பா உயிர் உடைமைகள் காணாமல் போயிருச்சா? உடைமைகள் காணாமல் போனால் 2500, வீடு ஸ்லைட்டாக இடிச்சிருந்தா 2500, முழுமையாக இடிச்சிருந்தா 5000 ஆரம்பத்திற்கு. இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இதுதான் ஒரு மாநில அரசும் மத்திய அரசு கிட்ட இவ்வளவு வெள்ள நிவாரண நிதி எனக்கு வேண்டும், இதுக்காக வேண்டும், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு தான் கேட்பாங்க. போன முறை தமிழக அரசு கேட்டாங்க, எனக்கு 10,000 கோடி கொடுங்க, எனக்கு 8,000 கோடி கொடுங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது 8,000 கோடி கேட்குறீங்க, என்ன செலவு பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனையே ஆனதுங்கண்ணா. அதனால் முதலமைச்சர் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு, கேட்கட்டும். 2000 கோடி ரூபாய்க்கு இங்க சேதம் அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா மத்திய அரசு 2000 கோடி கொடுக்கத்தான் போறாங்க.